வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், இப்போ போலீஸ் கூட்டிட்டு போறாங்களே. அவன் பேர் சஞ்சய். இப்பதான் அவன் கேஸ் உள்ள நடந்தது. அவன் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி கார்ல கடத்திட்டு போயிருக்கான் சார். செக் போஸ்ட்ல இருந்த போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணை கடத்திட்டு போனானா? நம்பவே முடியலையே. எனக்கு சார் இது நடந்தது. அது பொங்கல் அன்னைக்கு நைட்டுன்னு அவங்க வக்கீல் என்கிட்ட சொன்னாரு. அப்படியா? அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்ல சார். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அவன் செஞ்ச குற்றம் ப்ரூவ் ஆகி அவனுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனையே கொடுத்துட்டாங்க. ஓ மை காட். சார், அவன் அப்படி எந்த பொண்ணு சார் கடத்தினா? சார், உங்களுக்கு அந்த கேஸ் பத்தி என்ன தெரியணும்? அவன் கடத்தின பொண்ணு பேரு கல்யாணி. வேற ஏதாவது தெரியணும்னா அதோ அங்க எல்லோ கலர் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் அந்த பொண்ணு. வா சத்யா. அந்த பொண்ணுகிட்டே எல்லாம் கேட்டுக்கோங்க. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சத்யா, அங்க பாருடி. நீ எங்க இங்க சத்யா? அது சஞ்சய் தானே? சத்யா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சஞ்சய் திருந்திட்டான் மாமா சொன்னாரு. அதை நம்பிதானே நாம அவனை நம்ம வீட்டுக்குள்ள பொங்கல் விழாவுக்கு அனுமதிச்சோம். ஆனா அவன் என்ன ரூம்குள்ள புகுந்து பணத்தை திருடி இருக்கான். அதையும் நீ பார்த்திருக்க. அப்புறம் உன்னை பார்க்க வந்த கல்யாணியையும் கார்ல கடத்தி இருக்கான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட இருந்து நீ ஏன் சொல்லாம மறைச்ச? தப்பா எடுத்துக்காத அர்ஜுன். இதனால எங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. சஞ்சய போலீஸ் பிடிக்காம இருந்திருந்தா நானே வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லியிருந்திருப்பேன். ஆனா போலீஸ் அவனை பிடிச்சதுனால நானே அந்த பணத்தை மறுபடியும் அபிமமா ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டேன். எங்க அப்பா அம்மா கிட்ட கூட நான் இத சொல்லல. சஞ்சய் திருந்திட்டான்னு நினைச்சுதான் அவங்க அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அவன் திருந்தலன்னு தெரிஞ்சா அவங்க மனசு வருத்தப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. அதான் ஏதோ எமர்ஜென்சின்னு போயிட்டாருன்னு போய் சொல்லி சமாளிச்சுட்டேன். அவன் திருந்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சத்யா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா. நீ செஞ்சது சரியான வேலைதான் சத்யா. இது தெரிஞ்சா மாமா வார்த்தையும் வருத்தப்படுவாங்க. ஆனா என்கிட்ட மறைச்சிருக்க வேண்டாமே, உண்மையை சொல்லிருக்கலாமே. சாரி அர்ஜுன். சஞ்சய் மாமா நமக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவரு மேல உனக்கு பேட் இம்ப்ரெஷன் வர வேண்டாமேன்னு தான் சொல்லல. ஐம் வெரி சாரி. ஆனா நீங்க இப்படி கோர்ட்டுக்கு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதென்ன, ஆர்த்தி பர்த்டே பார்ட்டியை விட்டுட்டு நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது மாமாவுக்கு ஏதோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அவர் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுல பிஸியா இருக்காரு. அதான் என்ன அனுப்பி வச்சாரு. சரி சரி, ஆர்த்திக்கு கேக் வெட்ட டைம் ஆயிடுச்சு, வா போலாம். சரி அர்ஜுன், நம்ம கிளம்பலாம். வாங்க. கல்யாணி, நீயும் வாங்க. அது சஞ்சய் கேஸால நான் கொஞ்சம் ஷாக்ல இருக்கேன். பார்ட்டி மூடே இல்ல. நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. சரி சத்யா, வா போலாம். பை.